நான் மிஸ்டர் கார் இன்டீரியர். புத்திசாலி கஸ்டமர் இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப புத்திசாலியான கஸ்டமர். என்ன ரீசன்னா, இவங்க ஒரு ஆர்டர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு 10 பேர்ட்ட கொட்டேஷன் வாங்குறாங்க. அதுல ஒரு பெஸ்ட் பிரைஸ் எதுன்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த பிரைஸ்ல பெஸ்ட் பிரைஸ் எதுவோ அதை வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட வராங்க. நம்ம கம்பெனி ஒரு சாதாரணமான கம்பெனியா, நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்க யார்கிட்ட வேணாலும் கோட் வாங்கிக்கிங்க, அந்த கோட்ல இருந்து 10% உங்களுக்கு கம்மியா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் இந்த ஆர்டர் எடுத்தேன். ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ் பிளஸ் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இது ரெண்டும் கொடுத்துட்டாலே கஸ்டமர் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. இவங்களுக்கு பண்ணியிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த டஃபன் கிளாஸ்ல எஸ்எஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஃப்ளூட்டட் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் உள்ள வாங்க. பூஜா ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு பூஜா ஒர்க் போயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சிஎன்சி கட்டிங் மட்டும் வரணும். வந்துட்டா பூஜா கம்ப்ளீட் ஆயிரும். டிராயர் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு டோர் மட்டும் வரணும். கிச்சன் வந்து நம்மளுக்கு பினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. கிச்சனுக்கு வந்து நம்ம டிராயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. டிராயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஃபுல் மாடல், செமி மாடல் கிடையாது. இங்க வந்து ஒரு ஹாப் ஒன்று வரப்போகுது. இந்த இடத்துல வாஷ் பேஷன் வரப்போகுது வந்து உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இதுல வந்து சிஎன்சி கட்டில் டோர் வரப்போகுது வந்து உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஷாரோன் பிளைவுட்ல மிஷின் ஃபினிஷ்ல இது நம்ம பண்ணியிருக்கோம் வந்து உங்களுக்கு. ஃபேக்டரி ஃபினிஷ்ல பண்ணியிருக்கோம். அதனால ஒர்க் வந்து குவாலிட்டியா இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்க நம்ம ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்கு நம்மளுக்கு. அது முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிடும் டோட்டலாவே. இவங்க அப்படியே பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு அப்படியே ஒரு எல்ஷேப் ஃபுல்லாவே வந்து ஜிப்சம் போர்டு இல்லாம மேல ஃப்ளூட்டர் வச்சுட்டு கொஞ்சம் ஜிப்சம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. இங்க வந்து ஒரு ஸ்லைடிங் வார்ட்ராப் கேட்டாங்க. இன்னும் நம்ம ஹேண்டில் வைக்கல. ஏன்னா ஸ்லைடிங் வார்ட்ராப் போட்டிருக்கு. இது வந்து ஸ்லோ மோஷன் ரைட்டா, சாஃப்ட் க்ளோசிங். இது வந்து உங்களுக்கு இது ஒன்று போட்டிருக்கு. இதுவும் ஆன்கோயிங்ல தான் இருக்குது வந்து உங்களுக்கு. இது ஃபுல்லும் பாத்தீங்கன்னா எப்கோ ஃபிட்டிங்ஸ் பிராண்டட். ஸோ அதனால லைஃப் வந்து நல்லா இருக்கும். பாட்டம் இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்படி தூக்கி எல்லாம் வைக்க தேவையில்ல, ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷரோன் பிளைவுட் தான். மாடியில பாருங்க, இது ஐ ரூஃப். இந்த ஐ ரூஃப்ல வந்துட்டு இது மாதிரி தான் டிசைன் வேணும்னு ஃபால் சீலிங்ல கேட்டாங்க. ஃபுல்லா லைட்டிங் பண்ணி இது ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல டஃபன் கிளாஸ் வருது. இங்க ஒரு வால் பேனலிங் ஒர்க் இருக்கிறதுனால நான் ஹோல்டில் வச்சிருக்கேன் நான். ஸோ இங்க டஃபன் கிளாஸ் டோட்டலா இந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம். கொஞ்சம் பாலிஷ் ஒர்க் மட்டும் தான் இருக்கு. ஹேண்ட் ரெயில் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. அப்படியே உள்ள வாங்க, பாத்துவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வார்ட்ராப் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வார்ட்ராப் பண்ணியிருக்கோம். ஃபுல்லா கிரீன் சென்ஸ்ல அவங்க கேட்டாங்க. இதுக்கு இன்னும் நம்ம ஹேண்டில் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷரோன் பிளைவுட். ஈவன் இந்த ஃபால் சீலிங் முதல் கொண்டு நம்ம தான் பண்ணியிருக்கோம் வந்து உங்களுக்கு. ஸோ ஹேண்டில் வச்சுக்கோன்னா அதோட லுக்கே வேற. ஹேண்டில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் திறந்து காமிக்கிறேன் வந்து உங்களுக்கு. இது இன்னொரு ரூம் வந்திருக்கும். அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ளூட்டர் பேனலே வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இங்கே அதே ஸ்லைடிங் தான். கிட்டத்தட்ட பினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. நம்ம ஸ்டாஃப்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸ்லைடிங் மெக்கானிசமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கிரே சென்ஸ் ரூம் வந்து உங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் இன்னும் நம்ம வரல, அது வந்துடும். அப்புறம் இது உள்ளுக்குள்ள வந்து டஃபன் கிளாஸ் ஒர்க் எல்லாம் இருக்கு வந்து உங்களுக்கு. அதெல்லாம் இனிமேல் தான் நமக்கு இருக்கு வந்து உங்களுக்கு. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். கஸ்டமர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே டோட்டலா ரூம் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா மெட்டல் டோர் வந்து போட்டிருக்காங்க. இது நம்ம போடல, அந்த கஸ்டமரே வந்து அவங்க போட்டிருக்காங்க வந்து உங்களுக்கு. இந்த மெட்டல் டோர் நானே எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது மெட்டல் டோர் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப அருமையா இருக்குது மெட்டல் டோரோட டிசைன். நிறைய கலர்ஸ் இதுல இருக்குது. ரொம்ப அழகாவே இருக்குது வந்து உங்களுக்கு. இதை நீங்க பொதுவா வந்து எல்லாருமே போடலாம். ஏன்னா கரையான் பண்றது எதுவுமே இருக்காது வந்து உங்களுக்கு. பால்கனில இருக்கும். இந்த பால்கனியில ஃபுல்லா டஃபன் கிளாஸ் பண்ணிருக்கோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாட்டம்ல அந்த ஃபிட்டிங்ஸ் வரக்கூடாது. அதனால காடி எடுத்து உள்ளவே இன்சர்ட் பண்ணிட்டோம். பாட்டம்ல வந்து அதிகமா தெரியாது. இந்த டாப்ல மட்டும் தான் இந்த எஸ்எஸ் பைப் இருக்கும் வந்து உங்களுக்கு. சோ இது ஃபுல் சேஃப்டியா பண்ணிருக்கோம். எஸ்எஸ்ல ஃபுல் டஃபன் கிளாஸ் 12 mm கேட்டாங்க. 12 mm நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அவங்க. சோ அவங்க வந்து ஒரு இன்ஜினியர் ஏஐ அவங்க. அதனால அவங்களால இதெல்லாம் சூஸ் பண்ண முடிச்சு. பிகாஸ்னா நம்மளும் சில விஷயங்களை அவங்களுக்கு சொன்னோம் நம்ம. சோ இது நல்லாவே அவுட்புட் வந்திருக்கு. இது டோட்டலா எல்லாம் வீடு பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு போறேன். சூப்பரா இருக்கும் வந்து உங்களுக்கு. 304 கிரேட்ல எஸ்எஸ் ஒர்க் பண்ணிருக்கோம். ஹேண்ட் ரெயில் இது எக்ஸ்டீரியர்ல வரதுனால நம்ம 304 நம்ம போட்டிருக்கோம் வந்து உங்களுக்கு. டோட்டலா இது பண்ணி முடிச்சாச்சு. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா எஸ்எஸ் மேல வரைக்கும் பண்ணியாச்சு.